Hi friends, welcome to MR Connect. Thanks for watching the previous videos. நேற்று நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருந்தீங்க, உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டும் கொடுத்துருந்தீங்க. ஸோ நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தமிழியன்ஸாக இருக்கிறதுனால இன்னைக்கு வீடியோ தமிழில் போடலான்னு ஆசைப்பட்டேன். ஸோ திஸ் இஸ் த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் த ப்ரீவியஸ் வீடியோஸ். கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாக என்னால் இன்னும் நல்லா பண்ண முடியும். ஸோ நிறைய பேர்ட்ட நான் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் தேடிலாம் போகல. ஏன் தேவையில்லை அப்படின்னா, பிகாஸ் என்னோட கண்டென்ட் உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் வேல்யூபிளாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாட் இஸ் கூகுள் அனாலிட்டிக்ஸ். பிகாஸ் கூகுள் அனாலிட்டிக்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லித்தர, பட் டேக் மேனேஜர் நான் சொல்கிறேன். வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வாட் இஸ் கூகுள் அனாலிட்டிக்ஸ், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கூகுள் அனாலிட்டிக்ஸை பற்றி கூகுள் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இட்ஸ் அ ஃப்ரீ டூல், ஓகே, ஃப்ரீ வெப் அனாலிட்டிக்ஸ் டூல் ஆஃபர்ட் பை கூகுள் டு ஹெல்ப் அஸ் அனலைஸ் அவர் வெப்சைட் டிராஃபிக். ஸோ நம்ம வெப்சைட் ஒன்று வச்சுருப்போம் இல்லையா, அந்த வெப்சைட்டோட டிராஃபிக்கை பற்றி அனலைஸ் பண்றதுக்கு உள்ள ஒரு டூல் தான் கூகுள் அனாலிட்டிக்ஸ். இட்ஸ் அ ஃப்ரீ டூல். அதை ஈஸியாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். நான் அதுதான் 2 நாளாக வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது அந்த ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்க. ஆனால் இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ்னா என்னன்னா, ஜஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க. அது கூகுள் அனாலிட்டிக்ஸ், அதாவது நம்ம வெப்சைட்டில் இருக்க டிராஃபிக், அதாவது நம்ம வெப்சைட்டுக்கு யாரெல்லாம் வரா, எப்படி வந்தா, எங்கேருந்து வந்தாங்க, என்ன பண்ணுறாங்க, வெப்சைட்டில் வந்து எதை கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் த டேட்டா, அந்த டேட்டா இருக்கு இல்லையா, அதை கேப்சர் பண்ணுற ஒரு டூல் தான் கூகுள் அனாலிட்டிக்ஸ். இட்ஸ் a ஃப்ரீ டூல், ஓகேவா. And Google Analytics allows us to track and understand the customer's behavior. நான் சொன்னேன் இல்லையா, கஸ்டமர் எங்கேருந்து வராங்க, கஸ்டமர் மீனிங் இங்கே நம்ம வெப்சைட்டுக்கு வரவங்க எங்கேருந்து வராங்க அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸில் போய் எப்படா பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, சிம்பிள். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பவுன்ஸ் ரேட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் பேடா இருந்துச்சுன்னா அவங்க பவுன்ஸ் ஆகி போயிடுவாங்க, அதாவது சைட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ வெப்சைட்ல ஒருத்தவங்க ரீட்டைனா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பவுன்ஸ் ரேட்டை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆன்லைன் கண்டென்ட், ஸோ நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து வேல்யூபிளா இருக்கா. அப்போ ஆவரேஜ் டைம் அப்படின்ட்டு கூகுளில் போய் நம்ம பார்க்கலாம். ஆவரேஜா எவ்வளோ நேரம் ஒரு பேஜ்ல ஸ்பெண்ட் பண்றாங்க. ஏன்னா நம்ம ஒரு 1000 வேர்ட்ஸ் உள்ள ஒரு பேஜை வச்சுட்டு அதுல ஒரு 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அப்போ வேல்யூபிளான ஒரு கண்டென்ட் இல்லை. ஸோ அந்த கண்டென்ட் எல்லாம் வேல்யூபிளான கண்டென்ட்டா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கா, டிவைஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. அப்போ நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல ஒரு ரிப்போர்ட் எடுக்கலாம், மொபைல் ரிலேட்டட் ரிப்போர்ட். ஸோ எந்த மொபைல்ல, எந்த நெட்வொர்க்ல இருந்து, எந்த ஓஎஸ்ல இருந்து வராங்க, ஸோ எதில் டிராஃபிக் வந்து கம்மியாக இருக்குது, அப்போ கம்மியாக இருக்குது இல்லை எதில் பவுன்ஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. பவுன்ஸ் ரேட்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், நம்ம சைட்டுக்கு வந்துட்டு உடனே வெளியே போகிறவங்க தான், எனக்கு வேறு எதுவுமே பண்ணாமல் வெளியே போயிடுறவங்க தான் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பவுன்ஸ் ரேட்டு எந்த டிவைஸில் இருக்குது, எந்த சேனல்ல இருந்து வரவங்க, சேனல் மீனிங் கூகுள்ல இருந்து வரலாம், இல்லை சோஷியல் மீடியாஸ்லேருந்து வரலாம், இல்லை டைரக்டாக வரலாம், நம்ம ஏதாவது ஒரு இடத்துல லிங்கை கொடுத்துருப்போம் அங்கேருந்து வரலாம், நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருப்போம் அங்கேருந்து வரலாம். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் சேனல்ஸ்ல இருந்து வரவங்களை கண்டுபிடிக்கிறது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் கூகுள் அனாலிட்டிக்ஸ் டூல். அப்போ given that our website is a central hub for our digital presence, கரெக்டா. அப்போ நம்ம வெப்சைட் தான் ஒரு சென்ட்ரல் ஹப் மாதிரி, அதுதான் ஒரு காமன் திங். அந்த வெப்சைட் மூலமாக தான் நம்ம சைட்டுக்கு எல்லாருமே வருவாங்க, கரெக்டா. பிகாஸ் நீங்கள் ஆட் ரன் பண்ணலாம், இல்லை சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடலாம், இல்லை வேற ஃப்ரெண்டுகிட்ட சொல்லலாம், இல்லை உங்களோட வெப்சைட்டை பற்றி ஒருத்தர் ரெஃபர் பண்ணலாம். ஸோ எது யார் பண்ணாலும் நமக்கு என்னன்றது தெரியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் அவங்க சைட்டுக்கு வந்து தான் ஆகணும். ஸோ சைட்டுக்கு வர அதுதான் சைட், வெப்சைட் தான் சென்ட்ரல் ஹப். அப்போ சைட் எப்படி இருக்கு, ஹோலிஸ்டிக்கா ஒரு வியூ எப்படி இருக்கு, நம்ம கேம்பெயின்ஸ் எப்படிலாம் ரன் ஆகுது, நம்ம ப்ராடக்ட் சர்வீஸ்லாம் ஆன்லைன்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தேவையான டூல் தான் கூகுள் அனாலிட்டிக்ஸ். ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸ் இஸ் a free tool that can help you track your digital marketing efforts. ஸோ நிறைய பேர் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதாவது ஆட் ரன் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஸ்புக்கில் போயிட்டு நம்ம ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்காக நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணுவோம். ஆனால் அந்த ஆட்ஸ்லாம் எஃபெக்டிவாக இருக்கா, அப்போ அதுலேருந்து வர டிராஃபிக்கோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம
செக் பண்றதுக்கு ஒரு டேட்டா எங்க இருக்கும் அப்படின்னா அது கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல தாங்க இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இதை பார்த்தீங்கன்னா பிஹேவியருக்குள்ள டாப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஈவெண்ட்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். அகெயின் நம்ம வெப்சைட்டுக்கு வந்தவங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அதாவது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன், ஒரு பட்டன் இருக்குங்க, அதை கிளிக் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு ஈவெண்ட் கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். அந்த ஈவெண்ட் தான் கூகுள் அனாலிட்டிக்ஸ்க்கு போகும். நம்ம பர்டிகுலர் டேட் ரேஞ்சில், அதாவது ஆகஸ்ட் 22 டு செப்டம்பர் 21 2016 ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கேன் பாருங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் டேட்ல உள்ள ஈவெண்ட் எத்தனை யூசர்ஸ் வந்திருக்காங்க, ஸோ எத்தனை யூசர் வந்து இந்த பர்டிகுலர் ஆக்ஷனை நம்ம சைட்ல பண்ணியிருக்காங்க. இப்போ பர்டிகுலர் ஆக்ஷனை பற்றி கூட நம்ம வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வாட் இஸ் கூகுள் டேக் மேனேஜ். ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸ்னா ஓகே டேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ டேட்டா, அந்த டேட்டா போகணும் வெப்சைட்டுக்கு, சாரி அனாலிட்டிக்ஸ்க்கு அந்த டேட்டா போகணும்னா அனாலிட்டிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாவை எடுக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன், ஒரு பட்டனை கிளிக் பண்ணோன்னு அந்த இடத்துல நம்ம ஒரு ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்ணுறோம், அப்போ ஃபேஸ்புக்கு ஒரு டேட்டா போகணும், இல்லை அதே டேட்டா கூகுள் அனாலிட்டிக்ஸ்க்கு போகணும். அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கிரிப்டை ஜஸ்ட் வெப்சைட்டில் கொடுக்கணும். அந்த ஸ்கிரிப்டை கொடுக்கறது வெப்சைட்ல டைரக்டாவும் நம்ம கொடுக்கலாம். அதுக்கு பதிலாக ஈஸி சொல்யூஷன் என்னன்னா கூகுள் டேக் மேனேஜர். ஸோ நத்திங் பட் கூகுள் டேக் மேனேஜர்னா ஒண்ணுமே இல்லை, மேனேஜ் ஆல் அவர் வெப்சைட் டேக்ஸ் வித்வுட் எடிட்டிங் த கோட். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ கோட்ல போயிட்டு நம்ம டைரக்டா கொடுக்கலாம். ஆனா அதை எடிட் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணலாம், இதுல டேக் போயிட்டு ஈஸியா கிரியேட் பண்ணிட்டு அதை பப்ளிஷ் பண்ணி விட்டோம் கூகுள் டேக் மேனேஜ்ல இருந்துன்னா அந்த டேக் ஆட்டோமேட்டிக்கா, டேக்ன்றது ஒன்றும் இல்லைங்க, அகெயின் அது ஒரு ஸ்கிரிப்ட் தான். இப்போ ஃபேஸ்புக்ல நம்ம ஆட் ரன் பண்ணா ஃபேஸ்புக் வந்து நமக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தருவாங்க, அந்த ஸ்கிரிப்டை போய் நம்ம வெப்சைட்ல கொடுக்கணும். அதுக்கு பதிலாக டேக் மேனேஜர்ல ஈஸியா கொடுத்துடலாம். அப்போ வெப்சைட்ல கொடுத்தா டெவலப்பர்ஸ்க்கு என்ன ஆகும்னா அவங்க டைம் எடுத்துப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம டிப்ளாய் பண்ண சொல்லுவோம். டிப்ளாய் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க இல்லை வேற ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ண முடியாது, அதாவது டிப்ளாய் பண்ண முடியாது, சைட்டை வந்து லைவுக்கு கொண்டு போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹெட்டேக்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், டேக் மேனேஜர்ல போயிட்டு இந்த டேகை போட்டு பப்ளிஷ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும், இட்ஸ் மோர் ரிலையபிள். ஓகேவா? So thanks for watching this video and please do comment and like. Okay, so இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் ஏதாவது உங்களுக்கு ஃபீல் பண்றீங்க, ஏதாவது தேவை, இது சொன்னா நல்லா இருக்கும், இது தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறீங்கன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் யுவர் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ.